சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு நேர் 7ஆம் இடத்திலே கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து சனிச்செவ்வாய் 2 கிரக பார்வையில் கும்பராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். கும்பராசிக்கு சுக பாக்கியாதிபதி சுக்கிரன், அதாவது 4வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது அவருடைய எதிர்த்தன்மையை காட்டி விடுவார். சுக்கிரன் எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். 9 நகரங்களில் அசுரகுரு சுக்கிரன். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன், ஆண் வாழ்க்கை துணையை குறிப்பவர். சுகபோக வாழ்க்கைக்காரகன், சினிமா, நடிப்பு, பொழுதுபோக்கு, ஆடல் பாடல், சந்தோஷக்காரகன் சுக்கிரன். வண்டி வாகனம், சொகுசு வீடு, காதல் காமம், கவர்ச்சி, வசீகர தோற்றம், எதிர்பாலின வசியம், சொகுசான வாழ்க்கைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானபலம் பெறும்போது நல்ல யோகங்களை கொடுப்பார். அவரே 6, 7, 10ஆம் வீட்டில் வரும்போது எதிர்த்தன்மையை ஏற்படுத்தி விடுவார். அவருடைய காரகத்துவ வழியில் அசிங்க அகுமானத்தை ஏற்படுத்தி விடுவார். கும்பராசிக்கு நேர் 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் சுக்கிர பகவான் வரும்போது காரகோ பாவனஸ்தி. கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் அற்புதங்களும் நடக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம், பெண்களிடம் கொஞ்சம் அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலையும் ஏற்படும். வாழ்க்கை துணையிடம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் போகச் சுகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கும்பராசியில் ராசி அதிபதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு சனி பகவான் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். கும்பராசி அன்பர்கள், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. உங்கள் வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா இருக்காது. எதையோ ஒன்று பேசிடுறது, எதையோ ஒன்று செஞ்சிடுறது, அப்புறமேட்டி மனம் புலம்புற மாதிரியான நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது இதான் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி அப்படிம்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சுய தொழில் தொடங்கணும், தந்தையை விட பெற்றோரை விட நான் தனிச்சு இருக்கணும், நான் முதலாளி ஆகணும், பெரும்பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் கும்பராசி இளைஞர்களுக்கு தற்போது மிகுதியாக இருக்கும். 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி வரும்போது இதெல்லாம் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கணுங்கிற வெறி கண்டிப்பாக வரும். அப்படி சம்பாதிக்கணுங்கிற வெறி இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களை சம்பாதிக்க தூண்டி விடுகிறது. வேலைக்கு வீட்டை விட்டு இங்கே போ அங்கே போ இங்கே போன்னு உங்களை நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வருது. வெளியிடத்துல 4 இடம் போய் சுற்றி பாஷை தெரியாத மொழி தெரியாத இடத்தில் நீங்கள் வேலையை கற்றுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஒரு மனிதன் 7.5 நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒரு தொழில் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு வேலை, ஒரு மெக்கானிக்காக ஒரு வண்டியை பிரித்து மாட்டணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த கால நேரத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். கடந்த 26 நாட்களாக கும்பராசிக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்தார். கடகராசியிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் ஓடுகின்ற நதி போல் கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் இடம் சுக்கிர பகவானுக்கு சாதகமில்லாத இடம். கடந்த 26 நாட்களாகவே உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக் பொருட்களில் தொந்தரவுகள் வந்திருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவெல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். அல்லது நோய் நொடி தொந்தரவு, சளி, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். 7ஆம் வீட்டிலே மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களில் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிர பகவான் அமரப்போகிறார். சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியவான்.
பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கும்போது அவருடைய நேர் 7ஆம் பார்வை சனி பகவானுக்கு விழுகிறது. பாக்கியாதிபதி பார்வை ஜென்ம ராசிக்கு விழும்போது பெரும்பாலும் வந்து பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். உங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். நீண்ட தூர யாத்திரை ஆன்மீக பயணம் போயிட்டுறக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. சுக்கிர பகவான் வந்து நன்மையும் செய்வார், அதே வழியில் தீமையும் செய்வார். பெரும்பாலும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை விட நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கும்பராசி என்பர்கள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும். மட்டு மரியாதை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுனீங்கன்னா உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களும் உங்களை மட்டு மரியாதை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிவிடுவாங்க. கும்பராசி என்பர்கள் உங்கள் குடும்ப பெண்களிடம் இப்போ வந்து மிகுந்த கவனம் தேவை. திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள் நீங்கள் வந்து அவங்க வீட்டை தப்பாக பேசுகிறது, அவங்க வந்து உங்கள் வீட்டை தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி வந்து எதிர்வரக்கூடிய 26 நாட்கள் கணவன் மனைவிக்குள் விமர்சனம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் குறைத்து பேசாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வந்து கோச்சாரத்தில் 7வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது அவருடைய காரகத்துவங்களை முழுமையாக உங்களுக்கு கொடுத்து விடுவார். காதலர்கள், நண்பர்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம். காதலர்கள் வந்து பெற்றோர்கள் சம்மதத்தில் குடும்பத்தில் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம். காதலர்கள் வந்து சண்டை போடாமல் பார்த்துக்கணும். எதிர்பாலினவர்கள் வழியில் பெரும்பாலும் வந்து தொந்தரவுகளை கும்பராசி என்பளுக்கு கொடுக்கும். ஆண் பெண் நண்பர்கள் கோட்டா அதிகமாக வரும். இது வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் நட்புகள் சென்றால் நல்ல விதத்தில் உங்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உண்டு. தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்களாக மாறினுச்சுன்னா கும்பராசி என்பளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 26க்குள் மிகப்பெரிய அசிங்க அகுமானம். நீங்கள் வந்து நீட்டாக நேராக நிமிர்ந்து போக முடியாது. உங்கள் மேலே ஒரு கரை பூசுகிற மாதிரி பூசி விட்டு போயிடும். கும்பராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கும்பராசிக்கு 4வது வீட்டிலே 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 4வது வீட்டிலே செவ்வாய் இருப்பது ஜுரம், காய்ச்சல், வயிறு வலி, நண்பர்கள் சவகாசம், கெட்ட நண்பர்கள் வழியில் தொந்தரவுகளும் வரும். 4வது வீட்டிலே குரு இருப்பது வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான், சுகம் கிடைக்காது. செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது குரு மங்கள யோகம். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து தொழில் வேலை அதுலேயே கண்ணு கருத்துமாக இருந்தீங்கன்னா யாரிடமும் எந்த பெயரும் உங்களுக்கு வந்து கெடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது கும்ப ராசி என்பளுக்கு இளைஞர்களுக்கு காதல் மலரும். புதிய ஆண் பெண் நட்புகள்லாம் அதிகமாக வரும். எதிர்வரக்கூடிய 26 நாட்கள் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக கும்பராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வருவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அசிங்க அகுமானம் வரும். அது வந்து இந்த மாதிரி கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது நம்ம குடும்ப பெண்கள் மூலமே அசிங்க அகுமானம் வரும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வீட்டை சுற்றி இருப்பவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வயது குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமோ, நீங்கள் பழகக்கூடிய பெண்களிடமோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமோ, உங்கள் வாழ்க்கை துணையிடமோ கும்பராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வழியில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நீங்களும் வந்து வெட்டு வெடுக்குன்னு எடுத்தெறிந்து பேசாதீங்க. வாழ்க்கையில் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் அமரும்போது காரகோ பாவனஸ்தி, கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா வந்து 7.5 நாட்டு சனியில் பெரிய அளவு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. 2வது வீட்டிலே ராகு அமர்ந்து உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பயமுறுத்துகிற மாதிரி, 8வது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தாழ்வு மனப்பான்மை, மன விரக்தி, தற்கொலை எண்ணம்,
இப்படி உங்களை தைரியத்தை குறைக்கும். நோய் நொடி தொந்தரவு, வயிறு சார்ந்த பிரச்சனையெல்லாம் கும்பராசி என்பர்களுக்கு வரும். கும்பராசி என்பர்கள் எதில் நிதானமாக கவனமாக இந்த எதிர்வரக்கூடிய 26 நாட்களை கடப்பது நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.